இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, சாம்பல் புதன் கடவுளோடு ஒப்புரவாகுவோம். இன்று அன்னையாம் திரு அவை சாம்பல் புதன் விபூதி புதனை நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றது. கடவுளோடு ஒப்புரவாகவும் அதன் வழியாக நம்மோடு வாழக்கூடிய உடன் சகோதர சகோதரிகளோடு ஒப்புரவாகவும் இறைவனால் திருச்சபையால் தரப்பட்ட அருளின் காலம்தான் இந்த தவக்காலம். இத்தவக்காலத்தில் நாம் இறைவனோடும் நம் அயலாரோடும் எப்படியெல்லாம் ஒப்புரவாகலாம் என்பதை இன்றைய வாசகங்களின் வழியாக சிந்தித்து பார்ப்போம். இறைவாக்கினர் யோவேல் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவர் கூறுகிறார், இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடும் என்னிடம் திரும்பி வாருங்கள். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம். இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் என்று இங்கே ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் என்ற வார்த்தையானது திரும்ப திரும்ப வருவதை நாம் மனதில் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதுபோன்று இன்றைய இரண்டாம் வாசகத்தில், அதாவது கொரிந்தியருக்கு 2ஆம் திருமுகம் அதிகாரம் 5:20 பவுல் அடியார் கூறுவார், ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று. எனவே நம் ஆண்டவராகிய கடவுளிடம் திரும்பி வந்து அவரோடு ஒப்புரவாக வேண்டும் என்பதுதான் இறைவனின் திருவுளமாக இருக்கின்றது. பிரியமானவர்களை, கடவுளோடு எப்படி ஒப்புரவாகலாம் என்பதற்கு ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியில் 3 முக்கியமான காரியங்களை கூறுவார். அவையானவை தர்மம், நோன்பு, இறைவேண்டல். இதில் தர்மம் என்பதை மட்டும் குறித்து சிந்தித்து பார்த்து இறைவனோடு ஒப்புரவாக முயல்வோம். எலியாஸ் என்ற ஒரு ஆன்மீக எழுத்தாளர் கூறுவார், தபால் பெட்டியில் போடப்படும் கடிதம் உரிய இடத்தில் போய் சேர்வது போல் ஏழை ஒருவருக்கு நாம் செய்யும் தர்மம் இறைவனுக்கு நேரடியாக சென்று சேர்த்து விடுகிறது என்று. ஆம், ஏழைகள் இறங்கி உதவி செய்கிறவர்கள் ஆண்டவருக்கே கடன் கொடுக்கிறவர்கள் என்று நீதிமொழிகள் புத்தகம் அதிகாரம் 19:17 வாசிக்கின்றோம். ஆகவே ஏழைகளுக்கு எல்லா மக்களுக்கும் தர்மம் செய்வதன் வழியாக எப்படி இறைவனோடு ஒப்புரவாகலாம் என்பது பற்றி சிந்தித்து பார்ப்போம். சில ஆண்டுகளுக்கு முன்பாக சிகாகோ நகரில் காவல்துறையினர் மத்தியில் வித்தியாசமான போட்டி நடைபெற்றது. அது என்னவென்றால், ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டு மக்கள் கூட்டம் கூடுகிறது என்றால் அவர்களை எப்படி அங்கிருந்து அழைப்பது என்பதுதான் அக்கேள்வி. காவல்துறையினர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பதிலை சொன்னார்கள். கண்ணீர், புகைக்குண்டு வீச்சு, துப்பாக்கியை பயன்படுத்தி வதந்தியை வைத்து அடித்து விரட்டுங்கள் என்று சொல்லிக் கொண்டே போனார்கள். இறுதியாக ஒரு காவல்துறை அதிகாரி எழுந்து நின்று கலவர கூட்டத்தை விரட்ட, நான் என்னிடம் இருக்கும் தொப்பியை கலற்றி அம்மக்களிடம் யாசிப்பேன், அதாவது பிச்சை கேட்பேன், உடனே எல்லாரும் திருத்து ஓடுவார்கள் என்றாராம். அங்கு இருந்தவர்கள் இதை கேட்டு குபீர் என்று சிரித்தார்கள். இறுதியில் அவருக்கே பரிசையும் தந்தார்கள். நம்மிடம் இருப்பதை பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்ற மனநிலையாவது படிப்படியாக குறைந்து கொண்டே வருகிறது என்பதை இந்த நிகழ்வானது நமக்கு மிக தெளிவாக எடுத்துரைக்கிறது. தவக்காலத்தை தொடங்கி இருக்கும் நாம் கிறிஸ்தவர்களின் 3 முக்கிய கடமைகளில் ஒன்றான தர்மம் செய்வதில், அறச்செயல் புரிவதில் சிறந்து விளங்க வேண்டும் என்று திருச்சபையானது நமக்கு அழைப்பு தருகிறது. ஆண்டவர் இயேசு தம்மிடம் இருப்பதை பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்ற இக்கருத்தை நற்செய்தியின் பல பகுதிகளில் விளக்கி கூறுவார். குறிப்பாக தன்னை பின்பற்ற நினைத்த செல்வந்தனாகிய இளைஞனிடம், உன் உடைமைகளெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடும், பின்னர் வந்து என்னை பின்பற்றும் என்கிறார். ஆகவே இயேசு தன்னுடைய போதனைகளில் கொடுக்க வேண்டும் என்ற கருத்தை மிகவும் ஆணித்தரமாக வலியுறுத்தி கூறுகிறார் என்பது தெளிவு. மேலும் நாம் கொடுக்கிற போது, தர்மம் செய்கிற போது எப்படிப்பட்ட மனநிலையோடு செய்ய வேண்டும் என்பதையும் மிக தெளிவாக கூறுகிறார். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளி வேடக்கார மக்கள் புகழ வேண்டும் என்று தொழுகை கூடங்களில், சந்துகளில் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் என்பார். எனவே தர்மம் செய்கிற போது ஏதோ
விளம்பரத்திற்காக செய்யாமல் மறைவாக யாருக்கும் தெரியாமல் செய்ய வேண்டும் என்பதே இயேசுவின் போதனையாக இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு விளம்பர உலகத்தில் இருக்கும் நம்மால் விளம்பரமே இல்லாமல் ஒரு நல்ல காரியத்தை அறச்செயலை செய்ய முடிகிறதா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இயேசு உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும் என்கிறார். அப்படி என்றால் நாம் ஒன்று கொடுக்கிற போது அதை கொடுக்கிறோம் என்ற மனநிலை இல்லாமல் கொடுக்க வேண்டும். வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்றால் பிரதிபலன் எதிர்பாராமல் கொடுக்க வேண்டும். அமெரிக்க ஐக்கிய நாட்டில் நேஷனல் மேரோ டோனர் ப்ரோக்ராம் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. இதன் முக்கியமான நோக்கம் இலவசமாக எலும்பு குருத்து தசை அறுவை சிகிச்சை தருவதுதான். இந்த அமைப்பில் சேர்ந்து எலும்பு குருத்து தசையை யார் வேண்டுமானாலும் இலவசமாக கொடுக்கலாம். ஆனால் இதில் முக்கியமான அம்சம் என்னவென்றால், எலும்பு குருத்து தசை அறுவை சிகிச்சை செய்து கொள்வோர் தனக்கு யார் அதை தானமாக தந்தார் என்பதை அறிந்து கொள்ள வாய்ப்பில்லை. அதுபோன்று எலும்பு குருத்து தசை தானமாக தந்தவர் அது யாருக்கும் பொருத்தப்பட்டிருக்கிறது என்று கூட தெரிந்து கொள்ள வாய்ப்பில்லை. பிரதிபலன் பாராமல் முகம் தெரியாத மனிதருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் இவ்வமைப்பின் நோக்கம். ஆண்டவர் இயேசுவும் நமக்கு அதைத்தான் எடுத்து சொல்கிறார். தொடக்கத்தில் இருக்கும் இந்த தவ காலத்தில் இறைவனோடு நாம் செய்யும் தர்மத்தின் வழியாக, பிறர் நோன்பின் வழியாக, இறை வேண்டலின் வழியாக ஒப்புரமாகவும், உடல் நலத்திற்கு ரத்தம் ஓட்டம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதேபோன்று உலக நலனுக்கு தர்மம் முக்கியம் என்பதை ஒரு அறிஞர் ஆகவே நம்மிடம் இருப்பதை பிறருக்கு தர்மமாக கொடுப்போம். அதன் வழியாக இறைவனை அளிக்கும் முடிவில்லா வாழ்வை பெறுவோம்.